இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். யார் கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு இருக்கு? அதிகாரிகள் கட்டுப்பாட்டுலயா, அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னு கடுமையான காட்டமான கேள்விகளை இடதுசாரி சண்முகம் எழுப்பியிருக்காரு. உங்களுக்கு அதிகாரிகள் தேவையா அல்லது உங்க அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் தேவையா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுப்பி தமிழக அரசியல் களத்தை முக்கியமான ஒரு திருப்பு முனையை நோக்கி நகர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு புறம் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதும் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது, லஞ்ச லாவண்யம் நடக்காது, ஊழல் நடக்காது, ஆணவ படுகொலைகள் நடக்காதுன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகி ஒருவரே ஆணவ படுகொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக கூடுதலாக நம்ம விவாதிக்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. இடதுசாரிகளுடைய கடும் கோபம், கடும் எதிர்ப்பு இந்த அளவிற்கு தாவேகா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. அதாவது தாவேகா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா வெளிப்படையான கூட்டணியோட போய் சேர்ந்து சப்போர்ட் பண்றது கிடையாது, வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இருந்தே பல பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் முரணாக தான் செயல்பட்டாங்க இடதுசாரிகள்லாம். பெருசாக தாவேகா கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ரியாக்ட் பண்ணல இந்த இடத்துலையும். ஆனால் இப்போ எதுக்காக இந்த அளவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் இப்படி வெடிச்சு பேசுறாரு அப்படின்னா, அங்கேயே அவங்க தலையிலேயே தாவேக அரசு கை வச்சுட்டாங்க. இது எப்படின்னா வரம் கொடுத்தவங்க தலையிலேயே கை வைக்கிற மாதிரி. அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, ஒரு இதிகாச கதைகள்லாம் இருக்கு. அதாவது இவங்க தலையில கை வச்சதுக்கு அப்புறம் தான் எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது, இவங்க அரசாங்கம் செயல்படுறது மோசமா இருக்கு அப்படின்றத காட்டமா வெளிப்படையா சண்முகம் இன்னைக்கு அவரோட போராட்டத்துல இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இப்போ தமிழ்நாடு முழுக்கவே இடதுசாரிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. முக்கியமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்றாங்க. அதற்கு பின்னணி காரணங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் நம்ம. அதாவது இடதுசாரிகள் போராட்டம் பண்ற இடத்துல மாணவர்களை அனுமதிக்க கூடாது, அதாவது இடதுசாரிகளையே மொத்தமா தடை பண்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இப்போ பொதுவாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இடதுசாரிகளோட பேஸே மாணவர்கள் அமைப்பு தான். எஸ்எஃப்ஐலாம் சொல்கிறாங்க இல்லையா. கல்லூரியிலேருந்து ஆரம்பித்து அந்தந்த மாணவ இயக்கங்கள்லாம் கல்லூரிக்குள்ளே செயல்படுவாங்க, கல்லூரிக்கு வெளியிலேயும் பல போராட்டங்கள் முன்னெடுத்து செல்வாங்க இல்லையா. அப்போ அந்த ஒரு பேஸ்மெண்ட்லேயே தாவேக அரசாங்கம் கை வைக்கிறாங்க. இடதுசாரிகள் நடத்தக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தில், அந்த போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கூடாது. அதாவது மாணவர்கள் தான் அந்த இயக்கத்திற்கு பெரிய பலமே. அந்த பலமே நீங்கள் வரக்கூடாது, அந்த பலத்துக்கே பெரிய தடை போடுறாங்க அப்படின்னா எப்படி இவங்க பார்த்து சும்மா இருப்பாங்க? அந்த கோபம் தான் இன்னைக்கு சண்முகத்தின் கருத்தின் மூலமா வெளியிட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இடதுசாரிகள் போராடக்கூடாதுங்கிறது ஒரு விதம். அது எதற்காக அந்த இடதுசாரி மாணவர்களை குறிவைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாணவர்கள் எல்லாருமே நீட்டுக்கு எதிராக போராடியவர்கள். நீட்டு யார் ஆதரிக்கிறா? மத்திய பாஜக அரசு ஆதரிக்குது. யார் எதிர்க்கிறா? தமிழக அரசு எதிர்க்குதுன்னு சொல்லுது, தமிழ்நாடு இதை எதிர்க்கிறது. ஆனா இந்த தமிழக அரசு எதிர்க்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு டெல்லியில் நடந்த நீட் எதிர்ப்பு போராட்டங்களுக்கும் பெரிய ஆதரவான குரல் கொடுக்கல. இங்கிருந்து பிரதிநிதிகள் டெல்லிக்கு போயெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆதரவு சொல்லல. மாறாக அங்க போராட்டத்துல இருந்த ராகுல் காந்தி தாக்கப்பட்ட போதும் கூட இங்க இருந்து உடனடியாக எதிர்ப்பு கண்டனங்கள்லாம் எதுவுமே பெருசா வரல. அப்புறம் இவங்க எல்லாம் எதுவும் கண்டனம் தெரிவிக்காம இருக்கீங்களா, என்னன்னு பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு முதல்வர் கண்டன அறிவிப்பு வெளியிடுறார். அதற்கு பிறகு இங்க சென்னையில போராடி கொண்டிருந்த மாணவர்கள் பலவந்தமாக இழுத்து செல்லப்படுகின்றனர் காவல்துறையால். அப்புறம் சில கல்லூரிகளுக்குள்ள புகுந்து காவல்துறை அவங்கள பலவந்தமாக பிரயோகப்படுத்தி அவங்களை இழுத்துட்டு போறாங்க. அதற்கப்புறம் அந்த இடம் கொடுத்தது யாரு? இடதுசாரிகள். பாலன் இல்லத்துல அந்த போராட்டம் நடந்துச்சு. இப்படி பல விஷயங்கள் நீங்க சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே சிவப்பு துண்டோட தொடர்புடைய ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்ப இவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னா இவங்க சொல்றாங்க தனிப்பட்ட அதிகாரிகள் தான் காரணம் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு போராட்டத்துல பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே, குஜிலியம் பார்வையிலும் சரி, மாணவர்கள் இடதுசாரிகளோடு இணைந்து போராடக்கூடாது அப்படிங்கிற விவகாரமும் சரி, இது எதற்காக இந்த அரசு எடுத்துச்சு நாங்க அமைச்சர்கள்ட்ட கேட்கிறப்ப அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கவனத்துக்கு வராமலே நடந்துருச்சுன்னு நாங்க செக் பண்றோன்னு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துலதான் எங்களுக்கு கேள்வி எழுது, அதிகாரிகள் தன்னிச்சையா செயல்படுறாங்களா? அப்போ இந்த தலைமைச் செயலாளரை மாத்துங்க. இந்த தலைமைச் செயலாளர் நீங்க நியமிச்சீங்களா? இல்ல தேர்தல் ஆணையம் தானே நியமிச்சிச்சு, நீங்க எதற்கு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அவ்வளவு விவரம் எல்லாம்
இல்லாத ஒரு ஆளு இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னா அவர் எதற்காக நீங்க என்ன பொறுப்புல வச்சிருக்கீங்க, அவரை நீக்குங்க அப்படின்னு வெளிப்படையாகவே கேட்கிறாங்க. யாருடைய கட்டுப்பாட்டுல தமிழகம் இருக்கு, உங்களுக்கு அந்த அதிகாரி வேணுமா அல்லது இந்த சண்முகம் வேணுமாங்கிற மாதிரி. ஏன்னா நாங்க உங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், அவங்க ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, நீங்க அவங்கள வச்சுக்கிறீங்க, எங்களை வேணாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நேருக்கு நேரா பொட்டுல அடிச்ச மாதிரி ஓப்பனா கேட்டிருக்காரு. நீங்க சொல்றதுதான் அவரோட அந்த கருத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம். அதாவது தாவேக்கா, அதை நாங்க கொடுக்குற ஆதரவோட தான் தாவேக்கா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாங்க ஆதரவு கொடுக்கறது அதிகாரிகளுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சண்முகம் கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னது போல நாங்க முக்கியமா அதிகாரிகள் முக்கியமா அப்படின்றத தாவேக்கா அரசாங்கம் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பல காட்டமான கேள்விகளை, அதாவது தாவேக்கா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தாவேக்காக்கு அகைன்ஸ்டா சண்முகம் வந்து இவ்வளோ கோவப்பட்டு பேசுவார்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க ரொம்ப ப்ரோ டிவிக்கேவா தான் இருந்துச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் முன்னாடி அவங்க போய் சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது, போக மாட்டாங்க அவங்க எல்லாம் வந்து. ஏன்னா டிவிக்கே பத்தி அவங்க பெருசா அபிப்பிராயமே கிடையாது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த டிவிக்கு ஆட்சியின் மேல அப்படின்னு மாதிரி ஃபர்ஸ்ட் பேசப்பட்டது. அந்த செங்கோட்டையன் கணக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் முன்னாடி பேசப்பட்ட சமயத்துல போக மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்துல போயிட்டாங்கன்னா கூட்டணிக்கு போல வெளியிட்டு இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாணவர்களோட போராட்டம், அதாவது எப்பெல்லாம் பாஜக அரசாங்கம் போராட்டத்தை நசுக்கும் விதமா செயல்படுறாங்களோ, போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காம செயல்படுறாங்களோ, பாஜக மட்டும் இல்ல திமுக ஆட்சியில கூட சில போராட்டங்கள் அனுமதி கொடுக்காம இருந்தது இல்லையா, அப்பெல்லாம் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எதிராக செயல்பட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விசிகா போன்ற இயக்கங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பல கடுமையான கருத்துக்கள்லாம் முன் வச்சார். இப்போ வந்து எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் கைது பண்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ போராட்டத்தை நசுக்கும் விதமா தாவேக்கா அரசாங்கம் அதே மாதிரி ஒரு நடவடிக்கை தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னா எதற்காக இந்த ஒரு எதிர்ப்பு என்பது இடதுசாரிகளுக்குள்ள, குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே சுருங்கி போயிருச்சு அப்படின்ற கேள்வி கேட்க தோணுது நமக்கு. இதெல்லாம் விசிகா பெருசா ரியாக்ஷன் பண்ணல. ஏன்னா விசிகாவோட இயக்கமே, அந்த விசிகா இயக்கம் கட்டமைக்கப்பட்டதே போராட்டத்தின் வாயிலாக தான். இப்போ நாளை தினம் விசிகா வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். அப்போ அது வரைக்கும் விசிகா வந்து வெயிட் பண்ணிட்டு குரல் கொடுக்காம வெயிட் பண்ண போறாங்களா, இல்லை எதற்காக இந்த ஒரு போராட்டத்தை தடை பண்றாங்க, இடதுசாரிகள் போராட்டம் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் அனுமதிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு எதற்காக விசிகா பெருசா ரியாக்ட் பண்ணல அப்படின்ற கேள்வி இப்ப முன்னாடி நிக்குது அவங்களுக்கு முன்னாடி. இப்ப வெறுமனே இடதுசாரிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா இதுல தீகாவும் பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. இப்ப தீகா வந்து அவங்களும் நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாங்க வாகன பேரணியா நடத்துறோம் அப்படின்னாங்க. இருசக்கர வாகன பேரணி இன்னைக்கு நடந்தது பார்த்தோம். அப்பவே வந்து அது நடக்கிறதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, திடலுக்கு பூட்டு போட்டாங்க, போலீசார் உள்ள இருந்தாங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அங்க வெறுமனே நீட்டுக்காக மட்டும் அவங்க போராடல, இடபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய முற்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் அவங்க அந்த போராட்டத்துல வாகன பேரணியில இருந்தாங்க. அந்த நடைமுறை செயல்படுத்த போறாங்கிறதுனாலதான் அந்த போராட்டத்துல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இதனாலதான் போலீசாரும் விரைந்து தடுத்தாங்க அப்படிங்கிற இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அப்ப இடதுசாரிகளுக்கு எதிராகவும் தாவேக்கா செயல்படுகிறது, திராவிடர் கழகங்களுக்கு எதிராகவும் செயல்படுது, இன்னும் சொல்ல போனா தலித்துகளுக்கு எதிராகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிறாங்க. தலித்துகளுக்கு எதிராக என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற அந்த ஆராய்ச்சி மாணவர் விவகாரத்திலேயே தாவேக்கா அரசு என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப வன்னி அரசு தவறு செய்கிறார், தவறா சொல்றாரா அல்லது அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸால அவருடைய பேசுறாராங்கிறது இருக்கு. இப்ப ஆராய்ச்சி மாணவர் மீது நீங்க 1000 விமர்சனம் சொல்லலாம், ஆனா அவர் என்ன சொல்றீங்க, அதிக தொகைக்கு ஆசைப்பட்டு இப்படி பேசுறாரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல அவர் திமுக காரர் அப்படி இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அடிப்படையில் அவர் ஒரு தலித், ஆராய்ச்சி படிப்புக்காக போயிருக்காரு, அம்பேத்கர் அரசு அயலக கல்வி உதவி திட்டத்துல அவரு போயிருக்காரு. அப்ப அவருக்கான மரியாதை கொடுக்காம அவர் ஒரு எதிர்ப்பு கூட சொல்லல, அவர் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாரு. அதற்கே இவ்வளவு கண்டனங்களை வைக்கிறது. அவரே சொல்றாரு, நான் வந்து பாதிக்கப்பட்டவன், என் மேலேயே குற்றச்சாட்டு சுமத்துறீங்களே, அது நியாயமா, வரலாறு உங்களை மன்னிக்குமான்னு வேதனை குரல்ல அவர் சொல்றாரு. இப்ப தலித்துகளுக்கு எதிராக இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம பட்டியலிட முடியும். குறிப்பா சொல்லணும்னா அம்பேத்கர் சிலை இன்னும் திறக்க முடியல ஒதியத்தூர்ல, இன்னும் பல இடங்கள்ல தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு செங்கல்பட்டு பக்கத்துல தையூர்ல. யார் இது நடத்திருக்காங்கிறதா முக்கியம். தாவேக்காவுடைய நிர்வாகி அவர் வந்து ஏழுமலை, அவருடைய மகள் இன்னொரு மாற்று சாதியை சேர்ந்த ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அவர் வந்து படுகொலைக்கு உள்ளாக்கப்படுறார். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 16ஆம் தேதி சம்பவம் நடக்குது. அவரு அங்க இருந்தவர்களால் காப்பாற்றப்பட்டு குற்றுயிரமா இதா இருக்கும் பொழுது அவர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அப்புறம் 21ஆம் தேதி தான் மருத்துவமனையில ஒரு மரணம் அடைகிறார். அப்போ இந்த சம்பவத்துக்கு உரியவங்க யாரு?
தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகி, அந்த நிர்வாகியினுடைய மகன், இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரம்ங்கிறது ஆணவ படுகொலை இன்னும் முடியல தமிழ்நாட்டுல. ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வாருங்கன்னு சொல்றோம். நம்ம தொடர்ந்து நம்ம அதையும் சொல்றோம். ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வாருங்கள்னு வன்னியரசு அடிக்கடி கேட்கிறாரு. அந்த வன்னியரசு பேச்சை புறந்தொல்லிட்டு அதே விசிகாவை சேர்ந்த ஜோதிமணி கேட்கிறாரு, எங்களுக்கு கார் கொடுங்கன்னு. அதை அந்த அரசு முதன்மையாக எடுத்து செயல்படுத்துது. அப்ப இந்த அரசு எதன் பின்னாடி செயல்படுது அப்படிங்கிற கேள்வி எழுது. ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு அப்படிங்கறதா திமுக ஆட்சியில தாவேக்கா வச்ச பிரதானமான ஒரு குற்றச்சாட்டா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னும் நீங்க சொல்லணும்னா, இப்ப இந்த விவகாரத்துல ஓஎம்ஆர்ல விசிகா தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா குற்றம் செஞ்சது தாவேக்காரர், கைது பண்ணிட்டாங்க போலீசார். ஆனா ஓஎம்ஆர்ல இவங்க தான் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, கைது செய்யணும்னு கோரிக்கை வச்சாங்க. இப்படி விசிகா அவங்க கூட இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் விசிகா அரசுல இருந்துகிட்டு போராடுறது எந்த வகையில நியாயம்? அப்ப நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருந்துட்டு மறுபடியும் அரசுக்கு போராடுறாங்களே அப்படிங்கிற இன்னொரு விமர்சனமும் இருக்கு. ஆனாலும் அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு பார்வையா இருந்தாலும், இதே மாதிரி நெல்லையில கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது அமைச்சர் போய் பார்த்தாரு, நேரு போய் பார்த்து அங்க அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை ஆறுதல் சொன்னாரு. கனிமொழி போய் பார்த்தாங்க. அப்ப எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இந்த சைட்ல விஜய் இன்னைய வரைக்கும் கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக ஒரு சின்ன வருத்தத்தையோ அல்லது சின்ன கண்டனத்தையோ, அது தொடர்பான எந்த பதிவையோ அல்லது எந்த ஒரு பேச்சிலையும் அது மேற்கோள் காட்டி கூட பேசலங்கிறது விமர்சனமா இருக்கு. அப்ப விஜய் பேசாததன் பின்னணி என்ன அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய சாதி அரசியலா இருக்கு. அப்ப அந்த சாதி அரசியல், அந்த கவின் ஆணவ படுகொலை அது குறித்தே பேசாத விஜயா ஆணவ படுகொலை சட்டத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இதற்கு விசிகா என்ன பதில் சொல்ல போகிறது? ஏன்னா எப்பவுமே வன்னியர் சொல்றாரு, ஆணவ படுகொலை சட்டம் அது தொடர்பாக நாங்க பேசிட்டு இருக்கோம், அரசு வந்து செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க, இப்படிதான் சொல்றாரு ஒழிய அதுல அரசு நிலைப்பாடு என்னங்கிறது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்ப கவின் விவகாரத்துக்கே அமைதியா இருந்து அன்னைக்கு திமுக குறை சொன்னாங்கல்ல, ஏன்னா திமுக வந்து சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனாலும் திமுக அந்த ஆட்சி காலத்தில் நடந்தனால திமுக தான் பொறுப்பேற்கணும் நாமளும் விமர்சிச்சிருந்தோம். திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு நம்மளே டைட்டில் வச்சு தம்ப்நெயில் வச்சு நக்கீரன் சென்சேஷன் நம்ம போட்டிருந்தோம். அப்ப இன்னைக்கு இந்த அரசு இந்த தவறு செய்யுது இல்ல, இன்னைக்கு நாம அதை விமர்சிக்கிறோம். அன்னைக்கு யாரெல்லாம் திமுக விமர்சிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு விமர்சிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல ஏமாற்றம் தான் இருக்கு. அப்ப யார் ஆட்சியில இருக்காங்க, யார் படுகொலைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, இப்படிங்கிற இந்த மீட்டரை பொறுத்துல நிறைய விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுல ஆணவ படுகொலை நடக்குது, அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முதல் விஷயம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறது யாருன்னா தாவேக்கா, தூய சக்தி, அதுல இருந்து வந்த ஒரு நபரா இருக்காரு. அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சதுக்கு பின்னாடி இது எத்தனை பேர் கண்டிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுலயும் பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. நாம நினைக்கக்கூடிய நபர்கள் இதை கண்டிக்கலங்கிறது பெரிய வருத்தமாகவும் இருக்கு. அதனால வந்து கூட்டணி கணக்குகள்ல ஏற்கனவே வந்து பல குழப்பங்கள் இருக்கு, பல தலைவலிகள் ஏற்படுது தாவேக்கா தலைமைக்கு. அதனால வந்து அது குறித்து எப்படி இதை அணுக போறாங்க? ஏன்னா இந்த கூட்டணி கணக்குகள்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில தொந்தரவு கொடுக்கறதுனால இன்னொன்னு சொல்லணும், அந்த கவினுடைய பெற்றோரை பார்க்கறதுக்கு விஜய் நள்ளிரவுல வராருன்னு ஒரு தகவல் பரவடுச்சு. உடனே கவினோட அப்பா நள்ளிரவுல வந்து வெயிட் பண்றாரு, விஜய் வருவாரு, அவர்கிட்ட ரிசப்ஷன் அவரை ரிசீவ் பண்ணிட்டு அவர் ஆறுதல் சொல்லுவாரு நம்பி அந்த குடும்பமே காத்துருந்துச்சு. கடைசி வரைக்கும் விஜய் வரவே இல்லை. இதையும் நம்ம கூடுதலா அந்த இதோட பொருத்தி பார்க்கணும். ஆமா நிச்சயமா. அந்த கூட்டணி கணக்குகள்லாம் பத்தி பேசும்போது இன்னும் ஒருவேளை வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட வந்து 2 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அதிகாரத்துல அவங்க வந்து பங்கு பெறல. ஆனா இருந்தாலும் தொடர்ந்து அதிகாரத்துல பங்கு பெறாட்டினாலுமே தலைவலி கொடுக்குற விதமாக இன்றைக்கி சண்முகம்லாம் பேசியிருக்கிறது என்பது தாவேக்கா தலைமைக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? மேபி இன்னும் அந்த குதிரை பேரத்தை அதிகப்படுத்த போகிறாங்களா? இடைத்தேர்தல் இன்னும் பெருசாக நடைபெறல. அதிமுகலேருந்து அடுத்து யார் வரப்போகிறாங்கன்னு நமக்கு ஒரு தெளிவற்ற பார்வை தான் இருக்குது. அதனால் அந்த சிங்கிள் மெஜாரிட்டியை இது பண்ணுற வரைக்கும் கூட்டணியோட லைட்டாக டீல் பண்ணிவிட்டு சிங்கிள் மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் கூட்டணியை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க தாவேக்கா தலைமை. ஏன்னா இது வரைக்கும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா எந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் குரலுக்கு தாவேக்கா தலைமை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. சித்தாந்த சாய்மானம் அடைஞ்சிட்டாங்கன்னு கம்யூனிஸ்ட் விமர்சிக்குது. சித்தாந்தத்துல தெளிவா இல்லாம ஒரு பக்கமா சாஞ்சிட்டாங்க, அது பாஜக பக்கம் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ அது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ரீவாம் பண்ணணும், மீண்டும் அந்த கட்டமைப்பை வந்து பலப்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு தோல்வி என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். வெற்றியும் சரி தோல்வியும் சரி எல்லா கட்சிகளுக்கும் சகஜமான விஷயம் தான். ஆனால் தோல்வி வந்ததுக்கு அப்புறம் அந்த தோல்விக்கான காரணத்தை குறித்து ஆராயணும்ல. அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு ரிசர்ச் எதுவும் பண்ணாமல் இருந்தால் தான் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரபுளாக இருக்கும். ஆனால் இப்போ பல கட்சிகள்லாம் அது பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இன்னைக்கு வந்து
செயற்குழு கூட்டம்லாம் போட்டு பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் தான் அந்த மாற்றத்திற்கான சில அறிகுறிகள் தென்படுற மாதிரி தெரியுது. குறிப்பாக வந்து வயது வரம்பாகட்டும். ரெண்டாவது என்னென்னா, மாவட்ட செயலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் 70 வயதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பதவிக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக என்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னா, இந்த தீர்மானம் ஃபஸ்ட்டு போட்டாங்கல்ல, எல்லா பதவிகளுக்கும் ஒரு பர்டிகுலர் டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 தடவை தான் வர முடியும் அப்படின்ட்டு. மாவட்ட செயலாளர்களுக்கும் 2 தடவை இருந்தது. ஆனால் திடீர்னு அந்த தீர்மானம் போட்ட உடனே திருத்திட்டாங்க. அந்த 2 முறை என்பது 3 முறையாக மாறிடுச்சு. எதற்காக திடீர்னு இந்த தீர்மானத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? இப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து எல்லாம் சீனியர்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா. இப்போ சீனியர்ஸ் வந்து உடனடியாக சீனியர்ஸை வந்து நம்ம வந்து விடுவிச்சோம், பதவியிலிருந்து விடுவிச்சோம் அப்படின்னா அவங்களோட விலகல் என்பது கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்திடுமோ அப்படின்றதுக்காக தான் தீர்மானத்தை மீண்டும் திருத்தி அவங்க இன்னொரு டேர்ம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதனால் இதில் பல குழப்பங்கள் இருக்குது, பல கேள்விகளும் அதிகமாக எழுந்திருக்கு. இந்த தீர்மானம் என்பது வார்த்தைகளில் சரி நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் செயலில் வந்து கிரவுண்டில் பிரதிபலிக்குமா, கிரவுண்டில் வந்து இத்தனை மாற்றங்களை வந்து திமுகவில் கொண்டு வர முடியுமா, அதற்கு மாவட்ட செயலாளர்கள் அனுமதிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பெரிய கேள்வி. ஆனால் இதெல்லாம் இல்லை, அந்த கேள்விக்கு இன்னைக்கு மொத்தம் நீங்கள் சொல்கிற கணக்கில் 70 பேர் அப்படின்னா அதில் 13 இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அடிபட்டு போகிறாங்க. முக்கியமான முகங்கள் ஏவா வேலு, அப்புறம் ஐபி, இந்த மாதிரியான பலரும் அதில் இருக்காங்க. அதில் ஐபெரியசாமி வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது தலைமை சொல்லும், தலைமை விரைவில் அதுக்கான முடிவு சொல்லும், நாங்கள் எது சொன்னாலும் கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு நிலைப்பாடாக இருக்கு. ரெண்டாவது, இதில் யாரெல்லாம் அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிற கணக்கை தாவேக்கா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதில் அதிருப்தியாக இருக்கிறவங்கள நம்ம பக்கம் எடுத்துருவோம். அது எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, நிர்வாகியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன துரும்பே பல்குத்து உதவுன்னா அவங்கள பெரிய துரும்பு இதை வச்சு பாறையே குத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் திமுகவில இருந்து யாரையுமே நம்ம அழைச்சிட்டு வரல அப்படிங்கறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இயக்கமாகவும் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு, அங்கிருந்து நிறைய அமைச்சர்கள் வர போறாங்க அப்படின்னாரு. அப்ப பிடிஆர் பேர்லாம் அடிபட்டுச்சு, அவர் போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இப்ப பிடிஆர் அரசியல் விட்டே ஒதுங்கி போயிட்டாரு, அது வேற. ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது திமுகவை உடைக்கிறப்பதான் அதுல ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுது. திமுகவில் இருந்து 2 முக்கிய எம்எல்ஏக்கள்கிட்ட பேசினதாக அது புகார் வந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க, அப்படிலாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்டின் போன்றவர் வந்து என்ன வந்து குதிரை பேரத்துக்கு பேசுறாங்கிற விமர்சனத்தை வெளிப்படையா வச்சிருந்தாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா அதிமுகவில இருந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் அங்க போறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனா இது வரைக்கும் திமுகவில் இருக்கிற யாரும் அங்க போகல. இப்ப இந்த ஒரு புதிய தீர்மானங்கள் இதன் மூலமாக கட்சிக்குள்ள ஒரு புதிய ஒரு மாற்றங்கள் நடக்கிறப்ப அங்க கண்டிப்பாக அதிருப்திங்கிறது உருவாகும். அந்த அதிருப்தியாளர்கள் நம்ம பக்கம் இழுக்கலாமா அப்படிங்கிறது தாவேக்காவினுடைய முயற்சியா இருக்கு. அதற்கு திமுக அப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் திமுக கட்சிங்கிறது ஒழுங்கா இருக்கு. கரெக்டா 59 எம்எல்ஏன்னா 59 எம்எல்ஏ அவங்க கண்ட்ரோல் இருக்காங்க. அதுல 2 பேரும் அதிமுக சார்பா வந்தாலும் உதயசூரன் சுண்ணத்துல நின்னோம், அதனால நாங்களே திமுக எம்எல்ஏ தான் அப்படிங்கிற அவங்க நிலைப்பாடும் உறுதியா தான் இருக்கு. இதற்கு பிறகுதான் ஆட்டமே இருக்க போகிறதா? இப்ப அதிருப்தியாளர்களையும் திமுக தன்வசப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பதவிகளை தரப்போகிறது அப்படின்னு இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இனிமேதான் தெரிய வரும். இதுல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா விஜயனுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது நாட்டாமை, பாஜக நாட்டாமை சரத்குமார் அவருக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தி பாஜக இருந்து வெளியேறலாமா, தனி கட்சி போடலாமா அப்படின்னு அவர் ஒரு யோசனையில் இருக்காரு. இவரு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ஒரு லீடரா இருக்காரு. இன்னும் பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு ஆசை வந்துச்சு, அவரு ரசிகர் மன்றம்லாம் போட்டார். இப்ப சிம்புக்கு வந்துருச்சு. ஏன்னா தனுஷ் சிம்பு தான் காம்பினேஷன். தனுஷ்கே வந்துருச்சுன்னா சிம்புக்கு வராதா? எப்படி ரஜினி கமல் விஜய் அஜித்தோ அது மாதிரி சிம்பு தனுஷ்ங்கிறது ஒரு இன்னொரு காம்பினேஷன் இல்லையா? அப்ப தனுஷ் அந்த அரசியல் ஆசையை வெளிப்படையா செய்யும் பொழுது சிம்புக்கு வராம எப்படி இருக்கும்? சிம்பு அதற்கான ஒரு முன்னோட்டத்தை வெளியிட்டு இருக்காரு. ஏன்னா சிம்புவும் அவரது தந்தை டிஆரும் ஒரே தொகுதியில தான் வாக்களிச்சாங்க. நம்ம அங்க போறப்ப டிஆருக்கும் திமுக மீதான அதிருப்தி, அந்த வாக்களிக்கும் அந்த நாள்லயே அந்த அதிருப்தி அவருக்கு தெரிஞ்சிச்சு. கடுமையா விமர்சிச்சாரு. என்ன ஒரு சீனியர் சிட்டிசன் வர எப்படி நிக்க வைக்கிறீங்க, ஆச்சாகம் போச்சாங்க சத்தம் போட்டாரு. ஒரு மாற்றம் வந்து உருவாக போகிறது, அது நல்லா தெரியுது இளைஞர்கள் மத்தியில அப்படின்னு வெளிப்படையாவே அன்னைக்கு டிஆர் பேசினாரு. அதுக்கப்புறம் சிம்பு அந்த யூனிஃபார்ம்லயே வந்திருந்தாரு. இது எல்லாமே பார்த்தோம். இப்ப சிம்புக்கும் திமுக மீது அதிருப்தி இருக்குங்கிற மாதிரி சில நேர்காணல் எல்லாம் அவரு கொடுக்குறாரு. அதை வந்து மேலோட்டமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இன்னும் டெப்தா அதுல திமுகவினர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்படி சிம்பு வரங்கிறாரு எப்படி பாக்குறேன்னு கேட்டப்ப அவங்க ஒரு மன வருத்தத்தை பதிவு பண்றாங்க. அது என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி டிஆருக்கு உடல்நிலை சரியில்லாம போனுச்சு திமுக ஆட்சியில. அந்த நேரத்துல ஒரு வயிற்றுல எல்லாம் ரத்தம் வரதா சொன்னாங்க.
அப்ப திமுகவினுடைய தலைவர் வந்து உத்தரவிட்டதன் பேர்ல திமுக அமைச்சர்கள் வந்து களமிறங்கி அவருக்கு நிறைய உதவி பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா வரைக்கும் அவரை கொண்டு போய் சேர்த்ததுல மாசு உள்ளிட்டோரோட பங்கு இருக்கு. அவர் அங்கிருந்து சிகிச்சை முடிச்சு தமிழகம் திரும்பி சென்னைக்கு வந்த பிறகு அவர் நன்றி சொன்னாரு திமுக அரசுக்கு. இதை மறக்கவே மாட்டேன்னு சிம்பும் சொன்னாரு, அவர் தந்தையும் சொன்னாரு. ஆனா இப்ப திமுக மீது மறைமுகமான அவதூறுகளை தொடர்ந்து அவங்க பேசுறாங்க. இது ரசிக்கும்படி இல்லைங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா சிம்பு என்ன நினைக்கிறாருன்னா எல்லாரும் வர்றாங்க, நான் மட்டும் வந்தானே தப்பா? ஏன்னா அவர் ஆல்ரெடி விரல் வித்தை காட்டுனவரு, இப்ப விஜய் வித்தை பாத்துட்டாரு. இப்ப வாய்ப்பு இருந்தா அவர் இன்னொரு வித்தை காட்டுவார் இல்லையா? இது அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா இது எப்படி கடந்து இப்ப சிவகார்த்திகேயன் கூட நாளை முதல்வர்னு கோஷம் எழுப்புறாங்கல்ல. அப்ப எல்லாமே நடக்குது தமிழ்நாட்டுல. இன்றைய துணை முதல்வர் சொல்றாங்க, அதுக்கு ஒரு சிரிச்சுட்டு கடந்து போறாரு. ஆதவர்ஜனாவுக்கு தெரியுமான்னு தெரியல, அது நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமா, அதனால வந்து எப்பவுமே ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்க அப்படின்னா சில முனை போட்டி இருக்கும். இப்ப திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அவங்க வந்து 2 முனைகளா எதிர் துருவங்களா நிற்பாங்க, அது தனி போட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் அவங்க தனித்து போட்டிடுவாங்க இல்லையா? அதிகபட்சமா வந்து 4 முனை போட்டி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 4 முனை 5 முனை ஆகட்டும். இப்போ கூட சசிகலா ராமதாஸ் கூட்டணி போட்டு நின்னாங்க, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆனா அதெல்லாம் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தல, பெரிய ஒரு ரியாக்ஷன் அவங்க கொடுக்கல. இது ஏற்படுத்தும் பாருங்களேன், சிம்பு விசஸ் இது மட்டும் ஏற்படுத்துறது. 2031 எத்தனை முனை போட்டினே தெரியாது நமக்கு, இன்னும் எத்தனை பேர் வருவாங்க தெரியாது. இப்ப நல்லா பாருங்க, சொல்ற மாதிரி உதயநிதி இருக்காரு, விஜய் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, சரத்குமார் இருக்காரு, தனுஷ் இருக்காரு, சிம்பு வந்துருவாரு பொறுப்பு. அடுத்து சிவகார்த்திகேயன் வரதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொன்னு பண்ணுங்க, அவங்க வந்து வரணும் வர வேண்டான்ற முடிவுல இருக்காங்களான்னு தெரியல. ஆனா நம்மளே அவங்களை ஏத்தி விட்டு வர வச்சிருவோம் போல் இருக்கு. ரசிகர்கள் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரசிகர்கள் தான் சொல்றேன். ரசிகர்கள் பண்றது பார்த்து ஊடகங்கள் நாமளும் அதை பேச வேண்டியதா இருக்கு. அப்ப சும்மா தானே இருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிற ஆசை எல்லாருக்கும் வந்துருது. சும்மா இருந்து எது வேணா ட்ரை பண்ணலாம் போல் இருக்கு. ஆமா, அது மாதிரிதான். சரி, ஒரு கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு அவங்களுக்கு, விஜயே வந்துட்டார் அப்படின்னா நம்மளும் சென்சிக்கல அதிகமா கையில வச்சிருக்கோம். நம்மளுக்கும் இளைஞர்களோட சப்போர்ட் என்பது பெருசா இருக்கு. அதை வந்து நம்ம ஏன் ஓட்டா மாத்தக்கூடாது? ஏன்னா ப்ரூவ் ஆயிருச்சுல, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ப்ரூவ் ஆயிருச்சு, கூட்டம் வந்தா ஓட்டா வரும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுக்கும் கூட்டம் வருதே, நம்ம ஓட்ட மாத்துவோம்னு சொல்லிட்டு 31 அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை முனை போட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இப்போ நம்மளால. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற வினோத செய்தியில ஹரித்வார் இருக்கு இல்லையா? அந்த ஹரித்வார் வந்து கோவில் நகரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமா, அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு புதுசா ஒரு யோசனை பண்றாங்க. மாப்பிள்ள உண்மையிலேயே ஒரு பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு தாண்டா சம்பாதிப்பான் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து யூடியூபரும் கூடங்கிறாங்க. அப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் மூலமாக இதை ஒரு கண்டென்ட்டாவே யோசிக்கிறாங்க. யோசிச்சு இப்ப பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு, நண்பர்களா இருக்குன்னா உங்களுக்கு அந்த வேஷத்தை போட்டு விட்டு எங்களுக்கு கழுத்துல வந்து நடந்த சம்பவம், கழுத்துல ஒரு டேக் போட்டு QR கார்டு போட்டு விட்டுறாங்க. டிஜிட்டலா பணம் இல்லாதவங்க டிஜிட்டலா இப்படி QR கார்டுல போடுங்க, பணம் இருக்கிறவங்க இந்த பாத்திரத்துல போடுங்க அப்படின்னு கொடுத்துடுறாங்க. ஸ்வைப் மிஷின்லாம் வச்சுக்கலாமா? அது அடுத்த கட்ட அப்கிரேட். ஸ்வைப் மிஷின்லாம் இருந்தா ரொம்ப எப்படி பிச்சைக்கார லுக்கு வர்றதுல இதுன்னா அந்த கழுத்துல இதெல்லாம் போட்டு விட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பணம் இல்லாத ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அவர் வந்து அந்த கோவில் வாசல்ல இருந்து பிச்சை எடுக்கிறவருக்கு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு தொகை வருது. அவர் நினைச்சிட்டு போனது ஒரு 500 1000 வரும் அப்படின்னு. ஆனா பார்த்தா ஒரு நாள்ல, அதுவும் முழுசா கூட யாசகம் கேட்கல, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் யாசகம் கேட்கறாங்க. அதுலயும் 4000 ரூபாய் சம்பாதிச்சிடுறாங்க. இது என்ன இவ்வளவு சம்பாதிக்க முடியுது, தொழில் இவ்வளவு ஈஸியா இருக்கு, பணத்தை இவ்வளவு ஈஸியா பெற முடியுது அப்படின்னு அவங்க பதிவு போடுறாங்க. அதுல கமெண்ட்ல சிலர் வந்து எதிர்வினை ஆட்டுறாங்க. இது என்னப்பா, அது நீ ஒரு நாள் சம்பாதிக்கிற, அது ஏதோ உன் சூழ்நிலையை பொறுத்து, பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சனம் தெரியுமா அப்படின்னு அவங்க பதிலுக்கு இதுக்கான எதிர்வினைகளும் வருது. எதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பாருங்க நாட்டுல. ஆமா, சும்மா இருந்தா என்ன நாள் பண்ணிடலாம்னு கேட்டீங்களே, சும்மா இருந்தா இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண தோணும் போட்டுருக்கோம் எல்லாத்துக்கும். ஆமா, பேசலாம் அழகு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிரதி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.